யூகேயில் 2 நாளைக்கு முன்னாடி பயங்கரமான ரைடு. என்ன ரைடுன்னு பார்த்தீங்கன்னா, யூகேக்கு வந்தவங்க பெரும்பாலும் எல்லோரும் வந்து ஐஃபோன் எடுக்கிறது வழக்கம். ஏன்னா இங்கே வந்து டியூவில் கிடைக்கும் ஐஃபோனு. 20 பவுண்டு, 30 பவுண்டு, 40 பவுண்டு, 60 பவுண்டு வச்சு அப்படி அடைச்சா போதும் மாதம். ரெடி பைசா கொடுக்கணும்னாலும் கொடுத்து வாங்கிக்கிறலாம். ஏன்னா இங்கே சம்பளம் அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாம் வாங்கிக்கிறலாம். இப்படி ஆசைப்பட்டு வாங்கினவங்க நிறைய பேர் வந்து சில இடங்களில் போய் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க போகும்போது திருட்டு கும்பல் இங்கே இருந்திருக்காங்க. அவங்க வந்து பிடுங்கிட்டு போயிடுவான். பிடுங்கிட்டு போகிறதுலாம் சும்மா இல்லை, திடீர்னு முன்னாடி வந்து ஃபோனை கேட்பான், கொடுக்கலாம் மூக்கில் ஒரே குத்திடுவான். அவ்வளோதான், முடிஞ்ச பிறகு பிடுங்கிட்டு போயிடுவான், கையிலேருந்து பிடுங்கிடுவான். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதே வேலையாக தான் இருந்திருக்காங்க. அந்த டீமோட லீடர் 2 பேரை வந்து 2 நாளைக்கு முன்னாடி போலீஸு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட 800 ஐஃபோன் வந்து அன்னைக்கு மாத்திரம் பிடிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் விசாரணையில் இது வரைக்கும் 40,000 ஃபோன் அடித்து சீனா இந்த மாதிரி பல நாட்டுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அப்போ வெறும் 50,000 வச்சு பார்த்தாலே எத்தனை கோடி ஆகி போச்சு. அப்போ எத்தனை ரூபா அடிச்சிருக்காங்க. இப்படி தான் இப்போ நல்லா வர போய்கிட்டு இருக்கு. அவங்கள பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுனால இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்க பார்ப்போம்.